கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச். உள்ளான மனிதன். புதிய நாளுக்குள். அனுதின தியானம். ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம் 15ஆம் திகதி 2020ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இன்றைய தியான வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். தியானம். ஒரு தாயானவள் தன் மகனை அழைத்து கடைக்கு சென்று இரவு ஆகாரத்திற்கும் நாளைய தினத்தின் ஆகாரங்களுக்குமான உணவுப் பொருட்களை வாங்கி வரும்படிக்கு தன் கணவருடைய அன்றாட உழைப்பின் பிரயாசத்தை அவனிடம் கொடுத்து அவனை சீக்கிரமாய் சென்று வரும்படி கூறியிருந்தாள். போகும் வழியிலே அவனுடைய நண்பர்கள் தெருவருகே இருந்த வயலொன்றில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். 2 நிமிடங்கள் அங்கே தரித்திருந்து விளையாட்டை பார்த்துவிட்டு செல்வோம் என்று தெருவருகே தன் சைக்கிளுடன் நின்று கொண்டிருந்தான். அவனை கண்ட நண்பர்கள் அவர்களுடன் கொஞ்ச நேரம் விளையாடும்படி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவனோ அரை மனதுடன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்களோடு சேர்ந்து விளையாடிய பின் அவசரமாக கடைக்கு சென்றான். பொருட்களை வாங்கிய பின்பு தன் காச்சட்டை பைக்குள் பணத்தை எடுக்கும்படி கையை போட்டான். தன் தாயார் கொடுத்த பணத்தை அங்கே காணவில்லை. தான் வந்த வழியே பணத்தை தேடிய வண்ணம் நண்பர்களோடு சேர்ந்து விளையாடிய வயலுக்கு சென்றான். பொழுதுபடத் தொடங்கியதால் நண்பர்கள் யாவரும் வீடு சென்று விட்டார்கள். தான் ஓடி விளையாடிய இடம் முழுவதும் பணத்தை தேடினான். ஆனால் அவன் தேடுதல் வெற்றியளிக்கவில்லை. தன் தகப்பனானவர் முழு நாள் கஷ்டப்பட்டு உழைத்த கூலியை என் கவலையினத்தினால் தொலைத்து விட்டேன் என்று மிகவும் துக்கத்துடன் வீடு திரும்பினான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். நான் எங்கே போகிறேன், எதற்காக போகிறேன் என்பதை குறித்து கவனமற்றவனாக இருந்த வாலிபன் இடையிலே தான் ஏற்படுத்தி கொண்ட இடையூறுகளால் தன் பொறுப்பை அற்பமாக எண்ணி தன் இலக்கை அடையாமற் போனான். இவ்வண்ணமாகவே இந்நாட்களில் சிலர் தங்கள் அழைப்பின் இலக்கை மறந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அற்பமாக எண்ணி வாழ்நாட்களை வீணடித்துக் கொள்கின்றார்கள். தேவன் எங்களுக்கு தந்திருக்கும் மேலான அழைப்பையும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பையும் குறித்து எப்போதும் விழிப்புள்ளவர்களாயிருப்போம். ஜெபம் செய்வோம். அழைத்த தேவனே, இந்த உலகத்தின் ஆசைகளால் நீர் எனக்கு தந்த பொறுப்பை அற்பமாக எண்ணாதபடிக்கு எப்போதும் எச்சரிக்கை உள்ளவளாக வாழ கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.